வணக்கங்க. ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி நான் ஒரு கிரைண்டர் வந்து புதுசாக இன்ஸ்டலேஷன், அதாவது கிரைண்டருக்கு புது சப்ளை ஒன்று எடுத்து தர போகிறேன். அது ஃபுல் வீடியோ வேணுமா, ஷார்ட்ஸ் வேணுமான்னு கேட்டிருந்ததுக்கு ஒரு 16-17 பேர் என் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுங்க நண்பா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு போயிட்டு அந்த கிரைண்டர் இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சு அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 2-3 சுவிட்ச் போர்டெலாம் ப்ராப்ளமாக இருக்குன்னாங்க. நானும் சுவிட்ச்லாம் வாங்கிட்டு வந்து மாற்றிட்டேன். ஆனால் கடைசியாக இன்னொரு சுவிட்சுமே வந்து ப்ராப்ளம் வந்தது. அந்த சுவிட்சில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மண் ஏறி போய் டைட்டாக பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சுவிட்சை எப்படி கலட்டுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நீங்களே பார்த்தா தெரியும், சிம்பிளாக பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஃபால்ட்டுக்காக சுவிட்செல்லாம் தூக்கி போடணும் அவசியம் கிடையாது. அதை நம்ம எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து மண் ஃபுல்லாக ஏறி போனதுனால சுவிட்ச் இறுக்கமாக பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் நான் கழட்டி, சைடில் 2 காடி இருக்கும், அந்த 2 காடியை அழுத்தி கழட்டினீங்கனாலே சுவிட்ச் வெளியில் வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது பாருங்கள், கிளாம் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு கீழே அந்த காடி இருக்குது பாருங்கள், அதனால் தட்டிட்டா திரும்பி அந்த அழகாக போய்ட்டு அதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸிங்க. இந்த சின்ன சின்ன ஃபால்ட்டுக்காக நம்ம சுவிட்சை தூக்கி போகணுன்ற அவசியம் கிடையாது. நான் அப்படி வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரியே பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஒர்க் ஆகும். வேறு என்ன, வரேங்க, பாய்ங்க. ஃபுல் வீடியோ வந்து நான் விட்டுட்டேன், போய் மறந்துடாமல் பாருங்கள். நான் அதுக்கு கீழே லிங்க் தரேன், ஓகேவா?